தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் நகர்ப்புறங்களில் வசிக்கும் மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு மத்திய மாநில அரசுகள் மூலம் தொழில் முனைவோர் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. நகர்ப்புறங்களில் வாழும் ஏழை எளிய மக்களின் சமூக பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் மத்திய அரசு மாநில அரசுகள் மூலம் பல்வேறு வாழ்வாதார திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. குறிப்பாக மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சிறு தொழில்கள் துவங்க கடன் நிதியுதவிகளை அளித்து அவர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டத்தில் நகர்ப்புறங்களில் சுமார் 2350 மகளிர் சுய உதவி குழுக்களில் 28,200 உறுப்பினர்கள் உள்ளனர். இவர்கள் தாங்கள் வசிக்கும் பகுதியிலேயே சிறு தொழில் செய்து தங்களின் வருமானத்தை ஈட்டி வருகின்றனர். மேலும் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் தொழில் முனைவோர்களாக மாற்ற மத்திய மாநில அரசுகள் மூலம் அதற்கான பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகின்றது. தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் வேலூரில் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சி முகாமில் தொழில் வாய்ப்புகளை கண்டறிதல், சந்தை மேலாண்மை, திட்ட அறிக்கை, வங்கி நடைமுறைகள், செயல்முறைகள் மற்றும் பண பரிமாற்ற முறைகள், அரசு மானிய உதவி திட்டங்கள் மற்றும் வங்கி சேவைகள், தொழில் முனைவோர்களுக்கான சட்டப்பூர்வ இணக்கங்கள், கட்டமைப்புகள், நிதி மேலாண்மை மற்றும் கணக்கியல், வரி விதிப்புகள், சுய தொழில் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகள் பயிற்சியின் மூலம் தெரிவிக்கப்பட்டது. இந்த பயிற்சி குறித்து நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் உதவி திட்ட இயக்குனர் திரு சுபாஷ் சந்திரன் தெரிவித்தார். இந்த பயிற்சி தொழில் முனைவோர் மகளிர் குழுவில் உள்ள அனைவரும் அவங்களுடைய உற்பத்தி பொருட்களை நல்ல விலைக்கு விற்பதற்கும் குறைந்த செலவில் உற்பத்தி செய்வதற்கும் அவங்களுக்கு எப்படி முன்னேறணும் அப்படின்ற ஒரு பயிற்சியும் இது அமைந்திருக்கு. பயிற்சி கொடுக்கறதுனால அவங்களுடைய தொழில் மேம்பாடு அடையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அரசாங்கத்துக்கு இருக்கு. அடுத்தபடியாக இந்த உற்பத்தி பொருட்களை விற்பனை பண்றதுக்கான விஷயங்களை அவங்க எந்தெந்த வகையில தப்பு பண்றாங்களோ அது எல்லாத்தையும் சரி பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறதுக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரம் பெருக்கிறதுக்கும் இந்த பயிற்சி அவங்களுக்கு பயனுள்ளதா அமைந்தது. இது போன்ற பயிற்சிகள் தங்களுக்கு பேருதவியாக இருந்ததாக மகளிர் சுய உதவி குழுவினர் தெரிவித்தனர். தேவைகள்லாம் எப்படி அறிஞ்சு நம்ம அந்த பிசினஸ் செய்யலாம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது லோன்லாம் வாங்குறது பத்தியும் ஐடியாலாம் சொன்னாங்க. எப்படி வளர்ச்சி அடையலாம், எப்படி இருக்கலாம், எப்படி காசு போட்டு எப்படி எடுக்கலாம், எப்படி லோனை வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் டிஃபன் கடை வச்சிருக்கேன். நான் தொழில் செய்ய அதன் மூலமா லாபம் சம்பாதிக்க சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தை அறிவித்த மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி. தொழில் முனைவோர் ஒரு வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்து இதுவும் என்னென்ன தொழில் செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்.